சிவசம்போ ஆடியோ வெளியீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருகன வரவேற்று. மை கேட்கலையா? அப்போ ரொம்ப கேட்டுச்சிட்டீங்க, இப்போ கேட்கவே இல்லைங்களே. மணி 9 ஆச்சு, நம்ம கேட்டானே கேட்கட்டானே. ஆமாம், செந்தில் நம்ம யோசிச்சுட்டே இருக்காப்புல, இதுக்கு தலை 5 மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சுட்டே இருக்காப்புல. வந்தவொடனே ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாண்ணே, நான் ஒரு ஈஸியரில் பாடிட்டேன் அப்படின்னு. அதே போல் 4:30 மணிக்கு வந்த காத்திருந்தேன், உங்களெல்லாம் கடுப்பேற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமாம், எல்லாரும் பேசி என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியை சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமாம், நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கியா? அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சி கற்றுக் கொடுத்தீங்க. இவன் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு பாரு, அண்ணாச்சி அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேறு மாதிரி ஏதாவது எழுதிட்டு போகிறாங்கடா. ஏன்னா நீங்கள் வேறு டயலாக் எவ்வளோ டைலாக் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீ அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேறு டைலாக் போட்டிருக்கீங்க. நான் எவ்வளவோ டைலாக்லாம் அந்த படத்தில் பேசியிருக்கேன். என்னடா செல்லக்குட்டி. சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சிட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. சரியா? ஆமாம், தம்பிக்கு வாழ்த்துக்கள். அவன் அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலானே, நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகாக மக்களுக்கு, எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க, எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம். ஆமாம், ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்? ஆமாம், அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹீரோயினிங்களா? இல்லையா? ஆமாம், அதில் அண்ணன் பகவதி பாலானு நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்களாம் நடித்தது சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆமாம், நான் போனேன், நடித்து முடிச்சோடனே டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். இங்கே சொல்லலையா? நான் சொல்லிடுறேன், டேரக்டருக்கு பதிலாக நானும் சொல்லிடுறேன். டைரக்டரும் நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. ஆமாம், அதனால் படத்தில் பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் பின்னாடி ஒரு ஹீரோயின், அங்கே ஒரு ஹீரோயினா, இன்னொரு 5 பேர் எங்கம்மா? ஆமாம், அந்த பொண்ணு உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட்டு சாங்லலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்காப்புல. இப்போ வந்து மேடைக்கு சொன்ன பிறகு எனக்கு தெரியுது. பாப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே? ஆமாம், அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டல், நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க, புதுசாக இருக்குது. ஆமாம், அது கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. அந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில். ஆமாம், செந்தில் அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணே சின்ன கேரக்டரா, நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனால் நம்ம 2 படத்தை தான் பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க. யாரு செந்தில்லடா? சஸ்பென்ஸ் வச்சு விடுங்க, வெளியே சொல்லாதீங்க. இன்னும் சொல்லிடுமா? சொல்லட்டுமோ? ஆமாம் அண்ணா, அப்படியா காமெடியில் அண்ணா வில்லனா? சரி, என்னத்தையோ சொல்லிட்டு போப்பா. அவன் சொன்னாரு, பகுதி வர செஞ்சோம், அவ்வளோதான். அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஆமாம், அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம், அங்கே போயிடாங்கண்ணே, அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடிக்கிலே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போமே. ஆமாம், அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கே கூப்பிடுறோம். அதனால் அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ வில்லன் நடிச்சார் நினைக்கிறேன். மறப்போம், மன்னிப்போம். அடுத்த படத்துலேருந்து அண்ணன் காமெடியில் இதனுடைய பணிகளை தொடர வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் பேரரசு அண்ணன் இதோடு நிறுத்திக்கிறேன். சரியா? நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆகிடுச்சு. அதனால் நம்ம சிவசம்போ திரைப்படம் நடித்த, அதை வாழ்த்த வந்த, இதில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி, இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணன் சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி
அது கணக்கு கூட சொல்வார். அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதில் இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.